கிரேட்டா ஃபேன்ஸ்க்கு வணக்கம். ஐபிஎல் எலெக்ஷன் ரிலீஸ் பிளேயர்ஸ் உடைய லிஸ்ட் பார்ட் 1 தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பெங்களூர் அண்ட் சிஎஸ்கே, மும்பை இந்தியன்ஸ் 3 டீமோட பார்த்திருந்தோம். பாசிபிள் லிஸ்ட் இதுவாக தான் இருக்கணும். இவங்க தான் லீஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, இவங்க தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்திருந்தோம். அதை தொடர்ந்து மற்ற டீமை பற்றியும் கவர் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதனால தான் இந்த லிஸ்ட். இது பார்ட் 1. பார்ட் 2ல மீதி இருக்கக்கூடிய டீம்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஓகேவா? சரி, வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸோ எடுத்த உடனே லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் யாரை ரிலீஸ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னா டேவிட் மில்லர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சூப்பர் பிளேயர் தான், பட் இருந்தாலுமே அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பொசிஷன் அப்படிங்கிறது வேணும். அவரை ரிலீஸ் பண்ணிட்டு இன்னும் ஒரு யங்ஸ்டருக்கு போறதுக்கான சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்லியாகணும். இது எல்லாமே சோசியல் மீடியாவிலிருந்து எடுத்த லிஸ்ட் அண்ட் எல்லாம் பேசக்கூடிய ஒரு லிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கும் போது டேவிட் மில்லர் இருக்காரு அந்த இடத்துல. நெக்ஸ்ட் சமர் ஜோசப் அப்படிங்கிறது குயிக் ஃபயர். அதாவது ஒரு வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா வேற லெவல் பவுலிங் போட்டு வின் பண்ணி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஹைப் கிரியேட் பண்ணாங்க. ஆனா T20ல அவ்வளோ பெருசா சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. இந்தியன் கண்டிஷன்ல பூரா பண்றாரு அப்படிங்கறதுனால சமர் ஜோசப். மூணாவது ஆவேஸ் கான் என்ன பண்ணாரு? நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் அப்படின்னா கூட அவருக்கு பதிலாக பெட்டரா நாங்க தேட போறோம், ஆவேஸ் கானை ரிலீஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆவேஸ் கான் 50-50% தான். மேபி டீம் மேனேஜ்மெண்ட் கூட ஒரு சின்ன கலகலப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லி ஆகணும். சலசலப்பு அப்படிங்கிறதெல்லாம் இருந்துட்டு இருக்கு. ஸோ மேபி ஆவேஸ் கான் அதனால ரிலீஸ் செய்யப்படலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது அவங்க டீம்லேயே கொஞ்சம் நல்லா போடக்கூடிய பவுலர் தான். பட் இருந்தாலுமே வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுதான் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் உடைய லிஸ்ட். எகைன் மும்பை இந்தியன்ஸோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்த்துருவோம். தீபக் சகர் நான் சொன்னேன் இல்லையா, ஹை காஸ்ட் அண்ட் மட்டும் இல்லாமல் லோ, அவர்கிட்ட இருந்து பெருசாக எதுவுமே வரல அப்படிங்கிறதுனால தீபக் சகர். அதுக்கப்புறம் வந்துட்டு ரீஸ் டாப்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆர்சிபி ஃபேன்ஸ்ல எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். ஸோ நம்மளுடைய ரீஸ் டாப்லியை ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் ஹைலி பாசிபிள். அது போக டவுன் ஆரில் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய 2-3 சின்ன பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன். அடுத்தது பஞ்சாப் கிங்ஸ் ஃபைனலிஸ்ட் இந்த வருஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆகணும். அவங்கள பொறுத்த வரைக்கும் கிளென் மேக்ஸ்வெல் கிட்ட இருந்து எதுவுமே வரல. ஸோ கிளென் மேக்ஸ்வெல்லை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் வந்துட்டு அகமதுல்லா ஒமர்ஜாயுடைய பர்ஃபார்மன்ஸ் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி வேற லெவலில் பீக் லெவலில் இருந்தது. பேட்டிங் பவுலிங் எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருந்தாப்ல. இப்போ ஒமர்ஜாய் கிட்ட இருந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வரல. கண்ட்ரிக்கு கூட இன்ஃபேக்ட் வரமாட்டேது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அவரை ரிலீஸ் பண்றது பக்காவான ஒரு முடிவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். நிறைய பேர் மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்டாயினிஸ் தாங்க அவங்களுடைய பில்லரே. பட் இருந்தாலுமே அவர் கரெக்டாக யூஸ் பண்ணணும். ரொம்ப டவுன்லாம் இறக்கக்கூடாது. ஒரு 1 டவுன் அது மட்டும் இல்லாமல் 4th வச்சு முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸ்டாயினிஸ் என்னுடைய லிஸ்ட்ல இல்லை, பட் இருந்தாலும் எல்லாரும் பேசுறதுனால வச்சிருக்கேன். ஸோ 50-50 அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். அடுத்தது ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல டீம் தான். ஆனால் டீமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அடி வாங்கியிருக்கு. சஞ்சு சாம்சன் வெளியில் போயிடுவார், அதில் மாற்றமே கிடையாது. சிஎஸ்கே போறாரா, மற்ற டீமுக்கு போறாரா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. ஆனால் கண்டிப்பாக ராஜஸ்தான் ராயல்ஸில் இருக்க மாட்டாரு அப்படிங்கிறது தான் 100% வாரான ஒரு விஷயமா இருக்க போகுது. ஸோ அப்படி பார்க்கும்போது வனிந்து ஹசரங்கா, அது மட்டும் இல்லாமல் துஷார் தேஷ்பாண்டே, சுபம் துபே, இவங்க 3 பேர் ரிலீஸ் போக சஞ்சு சாம்சனுடைய ரிலீஸும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹைலி எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது அந்த டீம் கிட்ட இருக்கு. சிம்ரன் ஹெட்மயர் மறந்துடக்கூடாது, அந்த ஒரு நேமும் அடிபட்டு இருக்கு. ஸோ அவரை ரிலீஸ் பண்றது மூலியமா நல்ல பட்ஜெட்டும் கிடைக்கும். அவருக்கு ஈக்குவலான இன்னொரு பிளேயரே வாங்கலாம். ஹெட்மயருடைய ஃபார்மும் ரொம்ப போருங்க. அரௌண்ட் த வேர்ல்டு இருக்கக்கூடிய எல்லா கிரிக்கெட்லையுமே சொதப்பிட்டு இருக்காரு. மேபி ஃபார்முக்கு ரிட்டர்ன் பண்ணா ரீடைன் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா ரிலீஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு தான் ஹைலி பாசிபிள் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆஸ் நான் போனதுக்கப்புறம் டோட்டலாக இருக்கு. சஞ்சு சாம்சனுடைய தலைமையும் போயிடுச்சு, அவரும் போயிட்டாரு. என்ன பண்ண போறாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். ஏன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் எப்படிப்பட்ட டீம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 7 மேட்ச்ல ஒரு 6 மேட்ச் பக்கம் வின் பண்ணிடுவாங்க. டாப் ஆஃப் த டேபிள்ல தான் இருப்பாங்க. ஆனா அடுத்த மேட்ச் எல்லாம் சொதப்பி உள்ளே குவாலிஃபை ஆக மாட்டாங்க. அதுக்கு காரணம் இன்ஜுரி லிஸ்ட் நிறைய சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட டீம் ஒரு மாதிரி பில்ட் பண்ணி வச்சிருந்தாரு சஞ்சு சாம்சன், சொல்லவே கூடாது. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா வேற லெவலில் பில்ட் பண்ணி வச்சிருந்தாரு. சும்மா குறை சொல்ற அளவுக்குலாம் அந்த டீம்ல எதுவுமே இருக்காது. அப்படிப்பட்ட டீம் உடையுது அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயமா இந்த இடத்துல பார்க்கப்படுது. ஸோ இதை தொடர்ந்து ஃபைனலாக இருக்கக்கூடிய டீம் யார் அப்படின்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். ஸோ அவங்கள பற்றி நான் ஆல்ரெடி கவர் பண்ணியிருந்தாலும் ஷார்ட் அண்ட் ஸ்பீடாக சொல்லிடலாம். லியாம் லிவிங்ஸ்டன், லுங்கி எங்கிடி, ஸோ இதுக்கப்புறம் டிம் சைகோட் இவங்க வந்துட்டு எடுத்திருந்தாங்க இல்லையா. ஸோ இவங்களெல்லாம் வெளியில் போகிறக்கான சான்ஸ் இருக்கு. அண்ட் மயங்க் அகர்வால் அப்படின்னா தேவ்தத் படிக்கல் 2 பேரில் யாரோ ஒருத்தர் தான் இருப்பாங்க. அதுவும் பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய ப்ரெடிக்ஷன். அது போக ரசிக்தர் சலாம் அவரையும் நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி அவங்களும் ஒரு 6 பிளேயர்ஸ் பக்கம் வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொடுக்குற மூலியமா ஒரு நல்ல பட்ஜெட் அப்படிங்கிற மாதிரி ஆர்சிபி கிட்ட இருந்து இருக்கும். ஸோ இது பார்ட் 1. பார்ட் 1ல இந்த டீம் எல்லாம் பார்த்தாச்சு. இது போக பார்ட் 2ல அப்கமிங் டீம்ஸ் எல்லாம் ஜிடி, டிசி, சென்னை சூப்பர் கிங்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஹைதராபாத்னு சொல்லிட்டு இந்த டீம் உடைய ஓவரால் ரிவ்யூவும் பார்க்க போறோம். ஸோ சேனலோட தொடர்ந்து இணைஞ்சிருங்க. மேலும் அப்டேட் வந்துகிட்டே இருக்கு.